இந்த இடத்துல கார் இருந்தது. இந்த இடத்துல வந்து உள்ள இருந்த அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடம் தான் வந்து அவங்க 2 பேர் கார்ல நின்று பேசிட்டு இருந்த இடமா பார்க்கப்படுது. ஸோ இங்க இருந்து அந்த பெண்ணை எங்க தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நூறு மீட்டர் தூரத்துல ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் இருக்கு, அது பக்கத்துலயும் வீடுகள் இருக்கு. ஆனா இங்க இருந்து சத்தம் போட்டா கூட அந்த வீடுகளுக்கான சத்தம் கேட்குமா அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால தான் ஈஸியா முடிவெடுத்துடுறாங்க. இது வந்து சிட்டிக்கு பக்கத்துல இருக்கு இந்த இடம். ஸோ 2வது ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடமாவும் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால பகல் நேரங்கள்ல ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இரவு நேரங்கள்ல இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது, எந்த விஷயமும் பண்ண முடியாது. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதாவது முந்தின நாள் இரவு நடைபெற்ற ஒரு நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவம். அது இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த பக்கம் அந்த பைக் போகிறதுக்கு பின்னாடி ஒரு காம்பவுண்ட் சுவர் இருக்குது. அந்த காம்பவுண்ட் சுவர் தான் வந்து ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தான் இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ஸிமம் இது வந்து ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடிய இடம் தான். அது எப்போ அப்படின்னா, ஒரு 8 மணிக்குள்ள, ஒரு 7 மணி இந்த மாதிரி நேரங்களில் ஆள் நடமாட்டம் வந்து இருக்கும். ஏன்னா நம்மளும் அதிக டைமாக அந்த பக்கம் வந்து வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆட்டோவும் போது மற்ற விஷயங்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நேரம், இந்த சம்பவம் நடந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இரவு 10:30 மணிக்கு மேலே நடந்தது அப்படின்றதுனால இந்த பகுதியில் வந்து யாருமே நடமாட்டமே இருக்காது. சுற்று வட்டார பகுதிக்கு சென்ட்ரலில் ஒரு இடம் இப்படி இருக்குது அப்படின்றதே வந்து யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வெறும் முட்புதர்கள் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி வந்து இந்த இடத்துல வந்து வாகன போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 மணிக்கு மேலே இந்த ஏரியாவுக்குள்ள கிராஸ் பண்ணுறவங்க வந்து பெருமளவில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுமாரி 7 மணிக்கு மேலே நம்ம பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்டிகள், அதாவது நீங்கள் 2 வீலரில் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 வீலர் வந்து ஒரு 2 வீலருக்கு பின்னாடி ஒரு 2 வீலர் போனால் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து சேஃபாக கிராஸ் பண்ணி போக முடியும். ஏன்னா அதிகப்படியான குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடமாவும் இந்த இடம் வந்து இருந்துட்டு இருக்கு. அப்படின்னா இந்த இடம் தான் வந்து அவங்க 2 பேர் கார்ல நின்று பேசிட்டு இருந்த இடமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த கண்ணாடி துகள்கள் வந்து உடஞ்சிருக்குது நமக்கு வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த 2 பேரும் வந்து கார்ல நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த 3 பேரும் வந்து இவங்களை தாக்கி அங்கே உள்ளே இருக்க பெண்ணை வந்து தனியாக தூக்கிட்டு போனது இந்த இடத்துல தான். காரில் வந்த 2 பேருமே வந்து ரொம்ப டெப்த்தாக உள்ளே போகணும் அப்படின்றது யோசிக்கல. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியும் நிறைய பேர் ரன்னிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ஒரு குடியிருப்பு ஏரியாவுக்கு மிக பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியுது. இந்த இடத்துல நிற்கிறது சேஃப் அப்படின்றத அவங்க நினச்சிருக்காங்க. இதுமாரி இந்த சம்பவம் நடந்திருக்க காரணம் என்ன அப்படின்னா, 10:30 மணிக்கு மேலே நின்னதான் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் இங்கே இருந்திருக்கு. நமக்கே தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரோட சைடு மிரரில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு. ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து கார் சைடு மிரரில் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வச்சுருந்த அருவாளால் வந்துட்டு தாக்கி உடச்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. இந்த கண்ணாடிகளை வந்து பார்க்க முடியுது. இந்த இடத்துல கார் இருந்தது. இந்த இடத்துல வந்து உள்ளே இருந்த அந்த ஆண் நண்பரை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ இங்கே இருந்து அந்த பெண்ணை எங்கே தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 மீட்டர் தூரம் தான் இருக்கும், ஒரு 100 அடி தூரம் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இங்கே இருக்கவங்க சொல்கிறது மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஸோ இங்கே இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பின்னாடி, ஏன் அப்படின்னா நம்ம இங்கே பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பகுதி, அதாவது நம்ம இப்போ அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வரோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது சட்டவிரோத செயல்கள் இங்கே நடைபெற்று இருக்கு அப்படின்றதுக்கான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இங்கே நிறையாவே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து ஒரு பீர் பாட்டில் இருக்குது. ஸோ அதை தாண்டி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம செய்திகள்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நேரடியாக நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடம் வந்து எவ்வளோ பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படின்றது. ஏன் இந்த அந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வரணும்னு ஏன் அவங்க முடிவெடுத்தாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து சுத்தமாக தெரியலை. ஸோ அங்கே இருந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த அத்துமீறல் வந்து நடந்திருக்கு அப்படின்றது நம்மளால தெரியுது. இந்த இடம் கரெக்டாக இந்த இடத்துல கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இருக்குது, அது பக்கத்துலேயும் வீடுகள் இருக்குது. ஆனால் இங்கேருந்து சத்தம் போட்டால் கூட அந்த வீடுகளுக்கான சத்தம் கேட்குமா அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு தனிமையாக இருக்குது. ஆனால் அவங்க 2 பேரும் இந்த ஒரு முடிவை, இந்த இடத்துக்கு போகணுன்ற முடிவை ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து மிக பக்கமாகவும் இருக்குது அப்படின்றது அவங்க கற்பனை நினச்சாங்க. ஆனால் ஒரு 10:30 மணிக்கு மேலே போகிறது எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடிஞ்சிருக்கு.
அப்படின்றது நம்மளால் இங்கே தெரிய வருது. இதை வந்து நம்ம வந்து ஒரு புறநகர் பகுதி அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, இருவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு இந்த இடத்த செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சிட்டிக்கு உள்ளேயே இருக்குது இந்த இடம். சிட்டிக்கு ரொம்ப உள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி சிட்டி தான். இந்த இடம் மட்டும்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கருவேல மரங்களும் இதுவாக மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் ஈஸியாக முடிவெடுத்துடுறாங்க. இது வந்து சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது இந்த இடம். ஸோ 2வது ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் பகல் நேரங்களில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இரவு நேரங்களில் இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடக்கும்போது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கேருந்து தப்பிக்கவும் முடியாது, எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பார்க்கும்போதே தெரியுது, இங்கே அதிகப்படியான ஒரு பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு இடத்துக்கு யார் வருவா அப்படின்னா, குற்ற சம்பவங்கள் செய்கிறவங்களும் இந்த மாதிரி சட்டவிரோத செய்திகள் செய்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இந்த இடத்துல பியர் பாட்டில் இது இங்கே மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 அடி வச்சிங்கன்னா அந்த பக்கம் ஒரு பியர் பாட்டில் கிடக்கும், அதுக்கப்புறம் ஒரு பியர் பாட்டில் கிடக்கும். ஸோ சுற்றியுமே வந்து இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கிறது யாருடைய தவறு, இதை வந்து எப்படி மக்கள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது மக்களுடைய கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.